சொல்லுங்கம்மா. இதுக்கு விட 121.33 ஏன் 51.33 சொல்லியிருக்கீங்க? 70 கூட்ட மறந்துட்டீங்களா? ஐயோம்மா அப்படிலாம் செய்யாதீங்க. விளங்குதா? இதெல்லாம் சிம்பிள் கேள்விம்மா. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பிழை விடாதீங்க. விளங்குதா? இங்க இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இத மட்டும் முக்கோணத்துல பரப்பளவு மட்டும் கண்டு, அதுக்கான விடையும் இருக்கும். இங்க பாருங்க 70 சென்டிமீட்டர் வர்க்கம்னு இருக்கு. நீங்க ஆரச்சீரிட பரப்பளவு கண்டுட்டு மட்டும் விடைய போட போனீங்களா இருந்தா, அதுக்கான விடையும் இருக்கு. விளையாடாதீங்க. இது ஒரு இதுல உள்ள வந்த கணக்கு இது. கொஸ்டின் பேங்க்ல வந்த கணக்கு இது. ஓகேயா? விளையாடாதீங்க. ஓகே. சரி. ஜஸ்ட் அ மினிட். கொஞ்சம் இருங்க. ஓகே. இது புரியுதா? விளங்கப்படுத்தணுமா திருப்பியும்? இது ஒரு மேக்ஸ் கணக்குமா? விளங்கப்படுத்தணுமா திருப்பியும்? இதுல எதுவும் குழம்புதா? குழம்புதுன்னா சொல்லுங்க. விளங்கப்படுத்தணுமா திருப்பியும்? இல்லையே? ஓகே. சரி. அப்ப இதுக்கு விட எத்தனையாவது 121.33 சென்டிமீட்டர் இருக்கு. இதுக்கு விட பாத்தீங்கன்னா 121.33 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே. அடுத்தது. பீடக்குறி தொடர்பான கூற்றுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஏ கடல் மட்டத்தில் உள்ள நிலைபெயரான புள்ளி பீடக்குறி எனப்படும். பி யாதேனும் நியமமான மட்டத்திலிருந்து ஏற்றமறியப்பட்ட புள்ளி பீடக்குறி எனப்படும். சி நில அளவை அளத்தற் கருமங்கள் பீடக்குறியிலிருந்து தொடங்கப்படும். டி நில அளவையில் ஒவ்வொரு புள்ளியின் ஏற்றமும் பீடக்குறி சார்பாக கணிக்கப்படும். என்னது? இதுக்கு என்ன விட வரும்? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க. இதுக்கு எத்தனை விட வரும்? பார்ப்போம். இதுல என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். யார் யார் போடுறீங்க? ஓகே. ஓகே. சரி. இதுல பார்ப்போம். பீடக்குறின்னா என்ன விஷயம்னு. அதுக்கு முதல்ல ஒரு நோட் ஒண்ணு பார்த்துட்டு வருவோம் நாங்க. ஓகே. எப்படி சார்பாக ஒரு நோட் ஒண்ணு பார்த்துட்டு வருவோம். அந்த நோட்ல என்ன குடுத்துருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். ஓகே. ஜஸ்ட் a minute.
ஓகே, சரி. சோ பீடக்குறின்றதுமா பெஞ்ச் மார்க். ஓகே, அதுல எந்த வித டவுட்டும் இல்லை தானே உங்களுக்கு? நான் சொல்றத கிளியரா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேயா? சோ இதுதாம்மா பீடக்குறின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு இடங்கள்லயும் காணப்படுமா. ஓகேயா? ஆரம்ப காலத்துல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஒரு நிலையான குத்துயரம் அறியப்பட்ட புள்ளியை தான் நாங்க சொல்லுவோம் இந்த பெஞ்ச் மார்க்னு சொல்லி. இந்த இடத்துல நீங்க கூடுதலா காணலாம். இதை இந்த மாதிரி பெஞ்ச் மார்க் நீங்க கூடுதலா காணலாம். நிலத்துல அடிச்சு ஒட்டி இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. இல்லாட்டி இது இருக்கு, ஒரு தூண்ல மாதிரி வச்சிருப்பாங்க, தூண் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, சோ இது ஒரு பெஞ்ச் மார்க். இப்படிதான் இருக்கும் பெஞ்ச் மார்க்ன்றது. ஓகே, குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல பாருங்க, ஏற்கனவே குத்துயரம் அறியப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, கொடுத்துருக்கு பாருங்க, 599 ஃபீட்னு கொடுத்துருக்கு, அபவ் சி லெவல். ஓகே, கடல் மட்டத்திலிருந்து உள்ள தூரம். ஓகே, சரி. சோ இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, பெஞ்ச் மார்க்ன்றது என்னன்னா கடல் மட்டத்திலிருந்து அல்லது வேறு யாதாயினும் குறித்த மட்டத்திலிருந்து குத்துயரம் அறியப்பட்ட, எப்படி குத்துயரம் அறியப்பட்ட ஒரு நிலையான புள்ளி தான் என்னது பெஞ்ச் மார்க். எப்படி கடல் மட்டத்திலிருந்து அல்லது வேறு யாதாயினும் ஒரு மட்டத்திலிருந்து குத்துயரம் அறியப்பட்ட ஒரு நிலையான புள்ளி தான் பெஞ்ச் மார்க். நாங்க மட்டம் காணும் போது அளவீட்டு கருமங்களை இந்த புள்ளியிலேயே ஆரம்பித்தல் வேண்டும். மட்டம் காணும் போது அளவீட்டு கருமங்களை நாங்க இந்த புள்ளியிலேயே ஆரம்பித்தல் வேண்டும். அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், பெஞ்ச் மார்க் சார்பாகத்தான் நாங்க குத்துயரம் கணிப்போம். அனைத்து புள்ளிகளோட குத்துயரமும் பெஞ்ச் மார்க் சார்பாக தான் கணிப்போம். அதாவது பெஞ்ச் மார்க் இருந்தா மட்டும்தான் அனைத்து புள்ளிகளோட குத்துயரமும் கணிக்க முடியும். அதுதான் சொல்றாங்க. ஏனைய புள்ளிகளின் குத்துயரம் புள்ளிக்கு சார்பாக கணிக்கப்படும். ஓகே, பொதுவாக எந்த ஒரு மட்டம் காணலும் பீடக்குறியிலேயே ஆரம்பித்து பீடக்குறியிலே முடித்தல் வேண்டும். பொதுவாக எந்த ஒரு மட்டங்காணல் செயல்முறையும் எப்படி பீடக்குறியில் ஆரம்பித்து பீடக்குறியிலேயே முடித்தல் வேண்டும். ஓகே, அடுத்தது, யாதேனும் ஒரு நாட்டுக்காக புவித்தளத்தின் மீது வெவ்வேறு இடங்களில் பீடக்குறிகள் நிறுவப்பட்டுள்ளன. ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல பீடக்குறிகள் நிறுவப்பட்டிருக்கு. ஓகே, அது எந்த இடமா இருக்கட்டும், கூடுதலாக இந்த மலை உச்சிகள்ல தான் கூடுதலாக இந்த பீடக்குறி நிறுவப்பட்டிருக்கும். மலை உச்சிகள்ல தான் கூடுதலாக இந்த பீடக்குறிகள் நிறுவப்பட்டிருக்கும். இந்த சிவனொளி பாதமலை அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கூடுதலாக பீடக்குறிகள் நிறுவப்பட்டிருக்கும். ஓகே, கூடுதலா எல்லா மலைகளிலும் இந்த பீடக்குறிகள் என்பது காணப்படும். ஓகே, அடுத்தது இந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது. இது ரெண்டும் கேள்விகள் வரக்கூடியது. அதாவது இந்த இடங்கள், அதாவது பீடக்குறியில மாற்றிய உயரங்கள், ரெடியூஸ்ட் ஹைட்னு சொல்லுவோம், மாற்றிய உயரங்கள் ஒளிப்பட அளவை முறையில் கணிக்கப்படும். மாற்றிய உயரம், குறைப்பு மட்டம், ஆர்எல் ரெடியூஸ்ட் லெவல் எல்லாம் எந்த முறையின் போது கணிக்கப்படும் கேட்பாங்க. எந்த முறையில பெஞ்ச் மார்க்க கணிக்கிறோம்னு கேட்பாங்க. எந்த நில அளவை முறையில பெஞ்ச் மார்க்க கணிக்கிறோம்னு கேட்டா ஒளிப்பட அளவை முறை, போட்டோகிராமெட்ரி, ஒளிப்பட அளவை முறை. ஞாபகம் இருக்க ஒளிப்பட அளவை முறைனா என்னதுன்னு சொல்லி? ஒளிப்பட அளவை முறை ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? மைக் ஆன் பண்ண சொல்ல முடியுமா யாராவது? என்னது என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? ஒளிப்பட அளவை முறைனா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது சொல்லலாம். நீங்க ஒண்ணு சொல்லி கொடுத்தது இல்லையா ஒளிப்பட அளவை முறை? போட்டோகிராமெட்ரின்றது எப்படி அவங்க நில அளவை அளப்பாங்கன்னு சொல்லி கொடுக்கலையா? விமானத்தில் உள்ள கேமரா மூலம், எஸ், ஆகாய விமானத்துல பொருத்தப்பட்டுள்ள ஒளிப்பிரதி எடுக்கும் கேமரா மூலம் இது எடுக்கப்படும், போட்டோஸ் எடுக்கப்படும். அந்த போட்டோஸ் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டுதான் இந்த முறையை கணிப்பாங்க. ஓகே, எஸ், ஞாபகம் இல்லை போல எல்லாருக்கும். சோ அடுத்த கேள்வி, இது முக்கியமான கேள்வி. இலங்கையில நியம மட்டமாக நாங்க கொள்வது இடைக்கடல் மட்டத்தை தான் கொள்றோம், மீன் சீ லெவல்னு சொல்லுவோம். இடைக்கடல் மட்டத்தை தான் கொள்றோம். ஓகே, இலங்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு நில அளவை தொடங்கும் போது நாங்க கடல் மட்டத்துல தான் ஆரம்பிக்கிறோம் தானே.
ஆனா அது இடைக்கடல் மட்டத்துல இருந்து ஆரம்பிப்போம். மீன் சி லெவல், மீன் சி லெவல்ல இருந்து ஆரம்பிப்போம். என்ன சி லெவல்? மீன் சி லெவல்ல இருந்து ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு இதுதான். இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இடைக்கடல் மட்டம்னு கொடுத்துருக்கு. சராசரி கடல் மட்டம், இடைக்கடல் மட்டம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேயா? நாங்க ஒரு இதை ஆரம்பிக்கிறோம் வைங்களேன். ஓகே, ஒரு இதை ஆரம்பிக்கிறோம்னா இது கீழே உள்ளதான் கடல் மட்டமா இருக்கும். ஆனா நாங்க எடுக்கிறது இடைக்கடல் மட்டத்தை தான் எடுக்கும். ஓகேயா? திருப்பியும் சொல்றேன். ஒரு இது ஆரம்பிக்கிறோம் வைங்க, ஒரு மட்டங்காடல் ஆரம்பிக்கிறோம்னாமா அந்த மட்டங்காடல் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து எடுக்கணும். கடல் மட்டம்ன்றது கடல் ஆழத்துல இருக்கு. ஆனா நாங்க எடுக்க போறது இடைக்கடல் மட்டம். ஓகே, எம்எஸ்எல்னு சொல்லுவோம். இடைக்கடல் மட்டத்துல இருந்துதான் நாங்க அளவீடுகள் எடுப்போம் இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதாவது இது இடைக்கடல் மட்டம் சிம்பிள்மா, சராசரி கடல்ல மொத்த ஆழத்தை நான் கணிச்சிருப்பாங்க. அன்னளவாக 10 வருட காலத்துள்ள மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை வீதம் கடல் மட்டத்தை அளந்து அதன் இடையை காண்பதால் இடைக்கடல் மட்டம் கிடைக்கும். அதாவது 19 வருட காலமும் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை வீதம் கடல் மட்டத்தை அளந்து அதன் இடை, அதாவது சராசரியை காண்பதால் இடைக்கடல் மட்டம் கிடைக்கும். ஓகேயா? சோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த இடைக்கடல் மட்டத்தை தான் மெயினா வச்சு அளவீடுகள் எடுக்கிறோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஓகே, மற்றும் பெரும்பாலான நாடுகளும் இதை தான் செஞ்சுட்டு வருது. ஓகே, சரி. சோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சரி. இதுல எதுவும் புரியலையா உங்களுக்கு? நில அளவை நோனேமா போரா நினைக்காதீங்கம்மா. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ். நில அளவைன்றது, நில அளவை, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸ். உங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு கேள்வியில கேட்பாங்க, இலங்கையை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தப்படும் மட்டங்காடலில் பயன்படுத்தப்படும் தரவு பரப்பு யாதுன்னு கேட்பாங்க. தரவு பரப்பு இடைக்கடல் மட்டம். உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருக்கு. பொதுவாக பயன்படுத்தப்படும் தரவு பரப்பு இடைக்கடல் மட்டம். ஓகே, இடைக்கடல் மட்டம் பொதுவாக பயன்படுத்தப்படும் தரவு பரப்பு இல்லையா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் மட்டங்காடலில் பயன்படுத்தப்படும் கடல் மட்டம் யாது அப்படின்னு கேட்பாங்க. இடைக்கடல் மட்டம், மீன் சி லெவல், இடைக்கடல் மட்டம். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம் இதுக்கு விட. விட அஞ்சாவது விட. ஆனா அஞ்சாவது விடையில ஏபிசிடின்னு வந்திருக்கணும். ஓகே, ஏபிசிடின்னு வந்திருக்கணும். மாத்தி கொடுங்க, ஏபிசிடின்னு வந்திருக்கணும். எல்லாம் சரிதான். கடல் மட்டத்தில் உள்ள நிலைபெயரான புள்ளி பீடக்குறி. சரி. யாதாயினும் ஒரு நியமமான மட்டத்திலிருந்து ஏற்றம் அறியப்பட்ட புள்ளி பீடக்குறி. நில அளவை அளத்தல் கருமங்கள் பீடக்குறியிலிருந்து தொடங்கப்படும். சரி. நில அளவில் ஒவ்வொரு புள்ளியின் ஏற்றமும் பீடக்குறி சார்பாக கணிக்கப்படும். சரி. ஸோ ஏபிசிடின்னு வந்திருக்கணும், இல்லை பிசிடின்னு கொடுத்துருக்கு. ஓகே, சரி. இடைக்கடல் மட்டம் தானே வரும். எதுக்கு இடைக்கடல் மட்டம்? எம்மா, இலங்கைன்னு வந்தா மட்டும்தான் இடைக்கடல் மட்டம். விளங்குதா? பீடக்குறின்றது சாதாரணமாவே கடல் மட்டத்தில் உள்ள கடல் மட்டம். நான் பார்த்து நோட்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்தேன் இங்க பாருங்க. நோட்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்தீங்க? கடல் மட்டத்திலிருந்து அல்லது வேறு யாதாயினும் ஒரு குறித்த மட்டத்திலிருந்து குத்துயரம் அறியப்பட்ட நிலையான புள்ளி தான் பெஞ்ச்மார்க். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த கடல் மட்டத்தை எடுக்கிறோம்னா இடைக்கடல் மட்டத்தை எடுக்கிறோம், எம்எஸ்எல் எடுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு ஏபிசிடின்னு வந்திருக்கணும். இல்ல இப்ப வரைக்கும் இந்த 5 விடையில எது சரியானதுன்னா மோஸ்ட்லி சரி, இந்த 5வது விடை தான் சரி. ஸோ 5வது விடையை நோட் பண்ணிக்கணும். 5வது விடையை நோட் பண்ணிக்கணும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க டவுட் இருக்கா? புரியல. 5த்துக்கும் வருமா ஆன்சர்ல? 5வது ஆன்சர் தான் விடம்மா. 5வது ஆன்சர்ல பாத்தீங்கன்னா ஏ போட்டுக்கொள்ளுங்க, ஏபிசிடின்னு வரும். ஓகே, சரி.
ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வர சான்சஸ் இருக்குமா, அதனால கொஞ்சம் பாருங்கம்மா, சரிதானே? ஏன்னா நான் இங்க பாக்குற கேள்விகள் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வர சான்சஸ் இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ஓகே, சரி. அடுத்தது இதெல்லாம் சிம்பிளா ஜிஜிபி மேட்டர் டக் டக்குன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. நீங்க இருக்க ட்ரைனிங்க்கு டக் டக்குன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. நுண்ணங்கி இனப்பெருக்கத்தின் நுண் இனப்பெருக்கத்தின் போது நுண்ணங்கி தொற்றுதலை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தம். என்ன நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க. என்னது? நுண்ணங்கி தொற்றுதலை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் பதார்த்தம். இரண்டாவது விட சோடியம் ஆக்சிக்ளோரைட் அல்லது கால்சியம் ஆக்சிக்ளோரைட். ஹைப்போக்ளோரைட்னு சொல்றோம். ஹைப்போக்ளோரைட்னு சொல்றோம். அதான் ஆக்சிக்ளோரைட்னு சொல்றோம் இன்னொரு வகையில. ஹைப்போக்ளோரைட், ஆக்சிக்ளோரைட் எல்லாம் ஒண்ணுதான். சோ நுண்ணங்கி தொற்றுதலை தவிர்ப்பதற்காக நாங்க பயன்படுத்தப்படுறது. வேற ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். சோடியம் ஹைப்போக்ளோரைட்டுக்கு பதிலாக நாங்கள் நுண்ணங்கி தொற்றுதலை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். H2O2. எஸ், வெரி குட். ஸ்பிரிட் சொல்லலாம், செவலோன் சொல்லலாம். வேற வெளிற்றும் தூள் தான். சோடியம் ஹைப்போக்ளோரைட் வெளிற்றும் தூள் தான். கால்சியம் ஹைப்போக்ளோரைட் சொல்லலாம். சோ நுண்ணின பெருக்கத்தின் போது நுண்ணங்கி தொற்றுதலை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தம் சோடியம் ஆக்சிக்ளோரைட், அதாவது சோடியம் ஹைப்போக்ளோரைட், கால்சியம் ஹைப்போக்ளோரைட், H2O2. H2O2 ஸ்பிரிட். ஓகேயா? ஸ்பிரிட் H2O2, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகே, அடுத்து செவலோன், டெட்டோல் அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். டெட்டோல் செவலோனை விட இதுதான் கூடுதலா பயன்படுத்துவாங்க. சோடியம் ஹைப்போக்ளோரைட், கால்சியம் ஹைப்போக்ளோரைட், H2O2. ஓகே, கூடுதலா இதுதான் பயன்படுத்துவாங்க. ஓகே, எத்தனால். எஸ், எத்தனாலையும் சொல்லலாம். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா IBAன்றது எதுக்கு பயன்படுத்தப்படுறது? IBA எதுக்கு பயன்படுத்தப்படுது? ஒரு நுண்ணினப்பெருக்கத்துல IBA வேர் வளர்ச்சிக்கு தானே, வேர் வளர்ச்சியை தூண்டுவதற்கு. ஓகே, வேர் வளர்ச்சியை தூண்டுவதற்குன்னு எழுதணும். தாவர வளர்ச்சி எழுதக்கூடாது, வேர் வளர்ச்சி பர்டிகுலரா எழுதணும். யுனிக்கா IBA எதுக்கு பயன்படுத்தப்படும்னா வேர் வளர்ச்சியை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்படும். ஓகே, சரி. ஏகார் எதுக்குன்னு தெரியுதானே? ஒரு குறைத்திண்ம நிலையை கொடுக்கறதுக்காக தான் ஏகார் பயன்படுத்தப்படும். குறைத்திண்ம நிலையை கொடுக்கறதுக்காக ஏகார் பயன்படுத்தப்படும். ஏவப்பட்ட காபன் எதுக்கு பயன்படுத்தப்படும்? அறிவாளி புள்ளினா சொல்லும். கட்டாயம் நான் படிச்சு கொடுத்தத யோசிச்சுட்டு சொல்லும். ஏவப்பட்ட காபன் எதுக்காக பயன்படுத்தும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்ப ஏவப்பட்ட காபன் நுண்ணின பெருக்கத்தின் போது எதுக்காக பயன்படுத்தப்படும்? வெரி குட் ஷேரி. காபன் வழங்கும் மூலகமாக. ஓகே, காபன் வழங்கும் மூலகமாக பயன்படுத்தப்படும். ஆக்டிவேட்டட் காபன் படிச்சிருக்கீங்க தானே? ஒரு வளர்ப்பு ஊடகத்துல என்னென்ன விஷயம் இருக்கணும்னு சொல்லி. சேதன அசேதன மூலகங்கள், காபன் வழங்கும் மூலகங்கள் என்னது? அதுல காபன் வழங்கும் மூலகங்கள்ல பிரதானமா நாங்க சுக்ரோஸை பயன்படுத்துவோம். சுக்ரோஸ் இல்லாத பட்சத்துல நாங்க ஏவப்பட்ட காபனை பயன்படுத்துவோம். ஓகே, காபன் வழங்கும் மூலகமாகும். இந்த ஆக்டிவேட்டட் காபன் வேற என்னத்தை செய்யும்னா வளர்ப்பூடகத்தை உயிர்ப்பு நிலையில பேணும். ஓகே, வளர்ப்பூடகத்தை உயிர்ப்பு நிலையில, உயிரான நிலைன்னு சொல்லுவோம், உயிர்ப்பு நிலையில பேணும் இந்த ஆக்டிவேட்டட் காபன். ஓகேயா? சரி. கேசின் ஹைட்ரோலேட்னா என்ன தெரியுமா? கேசின் ஹைட்ரோலேட்ன்றது என்ன தெரியுமா? 8 கால் பூச்சி எத்தனை கால் மாதிரி அதுலயே விட இருக்கு. கேசின் ஹைட்ரோலேட்னா என்னன்னு தெரியுமா? ரெண்டாவதா விட இருக்கு, இதுக்கு விட ரெண்டாவது. ஆனா கேசின் ஹைட்ரோலேட்னா என்னன்னு தெரியுமா? அதாவது பால்ல காணப்படுற புரதம் இருக்கு தானே, கேசின் புரதம், அதை திரள செய்யற ஒரு புரோட்டீன் தான் இது. திரள செய்த பதார்த்தம்.
கேசின் ஹைட்ரோலைனேட். ஓகே, கேசின் ஹைட்ரோலினேட். ஓகே, பால்ல காணப்படுற புரதம் இருக்குதானே, ஒரு வகை புரோட்டீன். எஸ், என்னது? கேசின் புரதம். எஸ், அந்த புரதத்தை திரளச் செய்யறது. ஓகே, அந்த புரதத்தை திரளச் செய்யற ஒரு இதுதான் கேசின் ஹைட்ரோலினேட்னு சொல்லுவோம். அதான் பிரிக்கிறது, உடைக்கிறது, புரத பிணைப்பை உடைக்கிறது. ஓகே, சரி. அடுத்த கேள்வி, நீர்மய ஊடக பயிற்சிகைக்கான நாற்றுகளை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் நாற்று மேடை என்ன? நாற்று மேடை. நீர்மய ஊடக பயிற்சிகைக்கான நாற்றுகளை பெறுவதற்கான நாற்று மேடை என்ன? நாற்று மேடை. ஞாபகம், நீர்மய ஊடக பயிற்சிகைக்கான பயன்படுத்தப்படும் நாற்று மேடை பாத்தீங்களா இருந்தா அதுல எது சிறப்பானதுன்னு கேட்டா ஸ்பொஞ்ச் நாற்று மேடை. ஸ்பொஞ்ச் நாற்று மேடை தான் சிறப்பானது. ஓகே, ஸ்பொஞ்ச் நாற்று மேடை தான் சிறப்பானது. ஓகே, இப்ப சொல்லுங்க, உயர்நிலங்கள். ஓகே, மேல்நாட்டு உயர்நிலம், அதுக்கு என்ன பாத்தி நாற்று மேடை பயன்படுத்தும்? என்ன நாற்று மேடை பயன்படுத்தும்? மேல்நாட்டு உயர்நிலம். மேல்நாட்டு உயர்நிலம். உயர்நிலத்துக்கு என்ன பயன்படுத்தும்? உயர் நிலத்துக்கு தாழ் பாத்தியும் தாழ் நிலத்துக்கு உயர் பாத்தியும் பயன்படுத்தும் தானே. ஓகே, இப்ப சொல்லு, ஈர வளையத்துக்கு என்ன பயன்படுத்தும்? நல்லா சொல்லுங்க. ஈர வளையத்துக்கு என்ன பயன்படுத்துவோம்? தாழ் பாத்தியா உயர் பாத்தியா? யோசிச்சுட்டு சொல்லு. ஓகே, நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. ஈர வளையம்ன்றது மழை கூட பெய்கிற பிரதேசம். ஓகே, ஈர வளையம்ன்றது மழை கூட கிடைக்கிற பிரதேசம். ஓகே, அப்ப ஒரு ட்ரே எடுத்துக்கோங்களேன். நாற்று மேடைனா ஒரு ட்ரே, கேக் ட்ரேன்னு எடுத்துக்கணும். ஈர வளையம்னா மழை கூட கிடக்கிற பிரதேசத்துல நாங்க என்ன செய்யணும்? மழையை வழிந்தோட விடணும், சேகரிக்க கூடாது. உலர் வளையத்துலதான், அதாவது மழை குறைவா கிடைக்கிற பிரதேசத்துலதான் தண்ணியை சேகரிக்கணும். அதுக்குதான் தாழ் பாத்தி நாற்று மேடு. ஈர வளையத்துக்கு பாத்தீங்களா இருந்தா ஈர வளையத்துக்கு உயர் பாத்தி நாற்று மேடு, உலர் வளையத்துக்கு தாழ் பாத்தி நாற்று மேடு. ஓகே, உலர் வளையத்துக்கு தாழ் பாத்தி நாற்று மேடு. ஓகே, யாரு இப்ப கேக்குறேன், பாகல், புடோல், பூசணி போன்ற குடும்ப தாவரங்களை, பாகல், புடோல், பூசணி போன்ற குடும்ப தாவரங்களை பயிரிடுவதற்கு ஏற்ற நாற்று மேடு. இல்லாட்டி வேற ஏதாவது இப்படியும் சொல்லலாம், வேர் சிதைவை குறைப்பதற்கான நாற்று மேடு. ஒரு பயிரை அறுவடை செய்யும் போது வேர் சிதைவை குறைப்பதற்காக தயார்படுத்தும் நாற்று மேடு. வேர் சிதைவை குறைப்பதற்காக தயாரிக்கும் நாற்று மேடு நெரிடோக்கா நாற்று மேடு. ஓகே, நெரிடோக்கா நாற்று மேடு. ஓகே, வேர் சிதைவை குறைப்பதற்கான நாற்று மேடு. ஓகே, ஒட்டுக்கன்றுகளை பெறும்போது ஒட்டுதலுக்கென ஒட்டுக்கன்றுகள், அதாவது ஒட்டுக்கட்டைகளை தயார் செய்யும் போது பயன்படுத்துற நாற்று மேடு மணல் நாற்று மேடு. ஓகே, மணல் நாற்று மேடை தான் சிறந்தது ஒட்டுக்கன்றுகளுக்கு. அந்த நெல் போன்றவற்றுக்கு தான் டபோக் நாற்று மேடை சிறந்தது. நெல் போன்ற விஷயங்களுக்கு தான் டபோக் நாற்று மேடை சிறந்தது. ஓகே, நொரிடோக்கா நாற்று மேடையும் துண்டு நாற்று மேடையும் சேமா? எஸ்மா, சரி. நெல்லுக்கு டபோக் நாற்று மேடை, எஸ், நெல்லுக்கு டபோக் நாற்று மேடை சிறந்தது. ஓகே, நெல்லுக்கு. அதே மாதிரி டபோக் நாற்று மேடையை நாங்கள் அங்கும் இங்கும் கொண்டு செல்லலாம், இலகுவா கொண்டு செல்லலாம். ஓகே, ஓகே. மைக்கொண்டா இருக்கு அடையோ. ஓகே,
சோ அடுத்த அடுத்த கேள்வி சொல்லுங்க. இந்த கேள்விக்கு என்ன விட? மட்டப்பாத்தி எதுக்கு சார் வரும்? மட்டப்பாத்தின்றதுமா சமதளமான நிலங்களுக்கு கூடுதலாக பயன்படுத்தும். உயர் நிலமும் உள்ள, தாழ்நிலமும் உள்ள சமதளமான நிலங்களுக்கு மட்டப்பாத்தி பயன்படுத்தும். ஓகே, இந்த கேள்விக்கு விட. கேட்டது சரியானவை. இந்த கேட்டது சரியானவை. கேட்டது சரியானவை. சரி, இது உங்களுக்கு எஸ்ஏ கேள்விகள்ல வருமா? மீன் குஞ்சுகளை சந்தைக்கு தயார் செய்யும் போது என்னென்ன மாதிரி நீங்க கவனிக்க வேண்டிய விடயங்கள்னு. ஓகே, சரி. அப்போ இது உங்களோட நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் காட்டிட்டு உங்களுக்கு இந்த கேள்வி வரும். மேக்சிமம் நான் கூற்றுகள் கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்ஸை பழக்கப்படுத்துது. ஒரு கூற்று கேள்வி செய்யும் போது நோட்ஸுக்கு பழக்கப்படுத்து. உங்களை பழக்கப்படுத்திட்டு தான் அந்த கூற்று கேள்வி செய்யும். ஓகே, சரி. மீன்களை கொண்டு செல்வதற்கு என தயார்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அதுல முக்கியமா கொடுத்துருக்கு பாருங்க. 360 தொடக்கம் 400 மைக்ரோமீட்டர் தடிப்புடைய பொலித்தீன் பயன்படுத்தப்படும். 360 தொடக்கம் 400 மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர்னா எப்படி எழுதணும் தெரியுமா? ஓகே, மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் தடிப்புடைய பொலித்தீன் பயன்படுத்தப்படும். ஓகே, சோ நாங்க பொலித்தீன் கிட்டத்தட்ட நாங்க எடுக்கிற பொலித்தீன் பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா 90 சென்டிமீட்டர் உயரமான 45 சென்டிமீட்டர் அகலமான பொலித்தீனா இருக்கணும். அந்த பொலித்தீன் உரை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கீழ்ப்புறம் ரப்பர் வாரினால் கட்டப்பட்டு அதனுள் 1/3 பகுதி நீர். ஞாபகம் வச்சுக்கோ, 1/3 பகுதி நீர் தான், மிச்ச 2 பகுதியும் ஆக்சிஜன் வாயு. ஓகே, 1/3 பகுதி நீர். முதல் நீர் தான் நிரப்புவாங்க, 1/3 பகுதி நீர் நிரப்புவாங்க, மற்ற 2 பகுதியும் ஆக்சிஜன் தான் நிரப்புவாங்க. ஓகே, அதுல கிட்டத்தட்ட நாங்க 2.5 சென்டிமீட்டர் நீளமான மீன்கள் பாத்தீங்கன்னா 500 குஞ்சுகள் இடலாம். அதுவே 5 சென்டிமீட்டர் நீளமா இருந்துச்சுன்னா 250 குஞ்சுகள் இடலாம். ஓகே, சோ மீன்களை கொண்டு செல்லும் போது கூடுதலானாங்க காலை இரவு நேரங்களில் தான் கொண்டு செல்லணும். ஏன்னா மேலே பார்த்திருக்கீங்க, மீன்களுக்கு குறைவான தகைப்பு ஏற்படுமாறு தான் மீன்களை பிடிக்கிறோம். அதே மாதிரி மீன்களை கொண்டு செல்லும் போதும் குறைவான தகைப்பு ஏற்படுமாறு தான் கொண்டு செல்வோம். அதாவது உச்ச வெயில், அதாவது வெப்பநிலை கூட இருக்கிற டைம்ல நாங்க மீன்களை கொண்டு செல்ல மாட்டோம். அப்படி ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட உரை ஒன்றுல மீன்களை கிட்டத்தட்ட 4 தொடக்கம் 6 மணித்தியாலங்கள் தான் வைத்திருக்கணும். 4 தொடக்கம் 6 மணித்தியாலங்கள் தான் வைத்திருக்கணும். ஓகே, சோ மீன்களை கொண்டு செல்வதற்கான தயார்படுத்தல்னு கேட்டா கட்டாயம் இதை நீங்க எழுதணும். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன கேள்வி விடன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு புரியலாட்டி எந்த தப்பு இல்லை, அது நீங்க படிக்கலன்னு அர்த்தம். 360 தொடக்கம் 400 மைக்ரோமீட்டர். மைக்ரோ தான், யூன்னு போட்டிருக்கு, அது மைக்ரோன்னு வரணும். இந்த பக்கம் இழுத்து விடுங்க. ஓகேயா? ஓகே, மைக்ரோமீட்டர். 360 தொடக்கம் 400 மைக்ரோமீட்டர் தடிப்புள்ள பொலித்தீன் பொதியிடல் பயன்படுத்தப்படும். ஏ என்பது சரி. ஓகே, அப்ப ஏ என்பது சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஏ என்பது சரினா ஏ இல்லாத விடெல்லாம் வெட்டி விட்டுருங்க. ஏ இல்லாத விடெல்லாம் வெட்டி விட்டுருங்க. இப்படிதான் எம்சிக்கு செய்யணும், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப பாருங்க, பி சரியான்னு பாருங்க. பொலித்தீன் பைகள்ல 1/3 பங்கிற்கு வழி நிரப்பின்னு கொடுத்துருக்கு. அப்பயே பில பி, இப்ப ஏ தான் சரியானது.
ஓகே, ஏ மட்டும் தான் சரியானது, பியும் பில. ஓகே, ஏன் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா பொலித்தீன் பைகளை 1/3 பங்குக்கு நாங்க நீர் தான் நிரப்புவோம். ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட உரை ஒன்றில் மீன்களை 10 தொடக்கம் 12 மணித்தியாலம் கொடுத்துருக்கு, பச்சை பில. 4 தொடக்கம் 6 மணித்தியாலம் தான் வச்சுக்கணும். ஓகே, இப்ப இதுக்கு சரியான விட ஏ மட்டும்தான். ஸோ கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம் நாங்க படிக்கிறேன். ஓகே, சரி. ஸோ இப்போ ஏ மட்டும் தான் சரியான விட, இதுக்கு ஏ மட்டும் சரியான விட. அடுத்தது, தடாகத்தில் அமோனியாவின் அளவு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன சொல்லுங்க. அமோனியாவின் அளவு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன தடாகத்தில்? சிம்பிள் தானே? எஸ், இதெல்லாம் சொல்லுவீங்க எல்லாரும். ஓகே, இது சிம்பிளான விட தான். அதிக புரதம் கொண்ட உணவை தடாகத்துக்கு சேர்ப்பதன் மூலமாக தான் தடாகத்துல அமோனியாவின் அளவு அதிகரிக்கும். ஓகே, புரியுதா? அதிகமாக புரதம் கொண்ட உணவை தடாகத்துக்கு சேர்ப்பதன் மூலமாக தான் தடாகத்துல அமோனியாவின் அளவு அதிகரிக்கிறதுக்கான காரணமாகும். ஓகே, சோ சிலவங்க சொல்லுவாங்க தடாகத்துல அதிக அளவு அல்காக்கள் பெருக்கம் அடைஞ்சா அமோனியாவின் அளவு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அது பிலமா? பிலன்றதுன்னா முக்கியமா அமோனியாவின் அளவு அதிகரிப்பதற்கான காரணம் என்னன்னா மீன்களோட கழிவுகள். ரெண்டாவது, அதிக புரதம் கொண்ட உணவுகள் தடாகத்துல எஞ்சி இருந்துச்சுன்னா தடாகத்துல அமோனியாவின் அளவு அதிகரிக்கும். ஓகேயா? சரியா? சரி, இதுக்கு விட ரெண்டாவது விட. ரெண்டாவது விட சரி. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த குறிப்பிட்ட விடைகள்ல ஓகேயா, எந்தெந்த விடை ஆக்சிஜன் குறைவதற்கான காரணம்? மூணாவது விட கரெக்ட், கட்டாயம் வரும். நான் அஞ்சாவது விடையும் வரும். ஓகே, தடாகத்துல அல்காக்கள் பெருக்கமடைந்து காணப்பட்டாலும் என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்துச்சு. அல்காக்கள் மேற்பரப்புல பெருக்கமடைந்து காணப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்னா கீழே இது வராது. ஓகே, ஒளி ஊடுருவாது. ஒளி ஊடுருவாட்டி கீழே உள்ள நீர்த்தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யாது. ஒளித்தொகுப்பு செய்யலாட்டி ஆக்சிஜன் பக்க விளைபொருளாக வராது தானேமா? ஓகேயா? சோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சரி. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம படிச்ச விஷயங்களை புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், எப்படி கேள்வி வந்தாலும் நாங்க செய்யக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு. விளங்குதா? சரி, பாலை ஏகவனமாக்குதா? இப்பதான் கிட்டத்தட்ட படிச்சோம். இங்க பாருங்க, பாலை ஏகவனமாக்குவதற்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, முதலாவது பாலில் அடங்கியுள்ள கொழுப்பானது சிறு கோளங்களாக தான் இருக்கு. ஓகேயா? இந்த கொழுப்பு சிறு கூலங்களை சூழ புரதம் புறத்துறிஞ்சப்பட்டு குழம்பாக காணப்படும். குழம்பு நிலையில காணப்படும் புரதங்கள். இந்த இந்த கோலங்களை சுத்தி புரதங்கள் எப்படி இருக்கும்னா குழம்பு நிலையில காணப்படும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா வெவ்வேறு அளவுள்ள சிறுகோளங்களை சம அளவான சிறுகோளங்களாக மாற்ற போறோம். ஓகேயா? இது கூடுதலாக எதுக்கு செய்யப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா, களஞ்சியப்படுத்தி வைக்கும் பாலில் உள்ள கொழுப்பை வேறாவதை தவிர்க்கிறது. கொழுப்பு வேறாவதை தவிர்க்கிறதுக்காக செய்யறது. ஓகேயா? இப்ப நான் இதுல என்ன செய்ய போறோம்னாமா, சிம்பிளான விஷயம். இந்த 3 இது கொடுத்தாங்கன்னா இந்த 3 இதுலயும் உங்களுக்கு கேட்பாங்க, இதுல எது ரா மில்க் பசும்பால், அதாவது மாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட பால், இதுல எது ஹோமோஜனைஸ்ட் பண்ண பால்? ஞாபகம் வச்சுக்கோ, ஹோமோஜனைஸ்ட்ன்றது நீங்க படிச்சிருக்கீங்க, அந்த ஏகவின கரைசல்னு படிச்சிருப்பீங்க.
நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஹோமோஜனைசேஷன் சொல்லுவோம், ஏகவினமாக்குதல். இந்த ஏகவினமாக்குதல் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அதுல காணப்படுற பார்ட்டிகல்ஸ் ஓகே சிறுகோளங்களை என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, ஒரே அளவு அதாவது யூனிஃபார்ம்லின்னு சொல்லுவோம், சம அளவு உடையதாக மாற்றும். அதான் ஏகவினமாக்கல்ட நன்மை. ஓகே வெவ்வேறு அளவுள்ள சிறுகோளங்களை சம அளவான சிறுகோளங்களாக மாற்றுவதற்கு தான் இது பயன்படுத்தப்படுது. மேலும் களஞ்சியப்படுத்தி வைக்கும் பாலில் காணப்படுகின்ற கொழுப்பை வேறாவதை தவிர்ப்பதற்கு, கொழுப்பு வேறாவதை தவிர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும். ஓகே சரி. சோ இதுக்கு என்ன விட சொல்லுங்க. நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க விடைய. ஓகே சரியா? உங்களுக்கு படிச்சு கொடுத்ததே தான். கொழுப்பு சிறுகோளங்களை ஒரு படையாக வேறாக்கும். ஓகே சரிதானே? ஒரு படையாக வேறாக்கும். கொழுப்பு அடங்கியுள்ள கொழுப்பு சிறுகோளங்களை ஒரு படையாக வேறாக்கும். ஓகே ஒரு படையாக வேறாக்கும்னா அதுல காணப்படுற அந்த கொழுப்பு சிறுகோளங்கள் இருக்கு தானே, அந்த சிறுகோளங்கள் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்ன செய்யும் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, அதை சூழ உள்ள புரதத்தை விட்டு வெளியே வரும். அதுதான் கொழுப்பு சிறுகோளங்களை ஒரு படையாக வேறாக்கும்னு சொல்றோம். ஓகே சோ பாலை ஏகவினமாக்கும் போது ஏகவினமாக்கப்பட்ட பால்ல சம அளவான சிறுகோளங்கள் தான் காணப்படும். சம அளவான சிறுகோளங்கள் காணப்படும். ஓகே அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி இதுல இதுவும் விட வருமா, அந்த உணவின் போசனை நிலைமை விருத்தி அடையும். இதுவும் சொல்லலாம் நாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, போசனை நிலைமை விருத்தி அடையும்னா கொழுப்பு இருக்குதானே, கொழுப்பை வேறாக்காம இதாக்குறோம். கொழுப்பை என்ன சொல்ல வேறாக்கி அகற்றாம வச்சிருக்கோம், நாங்க தவிர்க்கிறதுக்காக தான் செய்யறோம். இதையும் சொல்லலாம், போசனை நிலைமை விருத்தி அடையும் சொல்லலாம். ஆனா பெஸ்ட் இதுதான், பாலில் அடங்கியுள்ள கொழுப்பு சிறுகோளங்கள் ஒரு படையாக வேறாகும். ஓகே இதுக்கு விட 5வது விட. ஓகே விட 5வது விட. ஓகே சரி அடுத்த கேள்வி. அழகிய மீன்கள் வளர்க்கப்படும் ஒரு பண்ணையில் உள்ள சில மீன்களில் பின்வரும் குணங்குறிகள் காணப்படுவது அவதானிக்கப்பட்டது. என்னது? என்னவா இருக்கும்? இது சத்தியமா பங்கஸா இருக்காது. பூக்கள் அழுகி இருக்கு, பங்கஸா இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே பங்கஸா இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே நல்லா யோசிச்சு சொல்லுங்க அதுக்கு என்ன விட வரும். தொடக்கத்தில் தலையிலும் வாலிலும் வெண்ணிறமாக இருந்துச்சான், தலையிலும் வாலிலும். ஓகே பூக்கள் அழுகி காணப்பட்டுச்சான், வயிற்று பகுதியில வீக்கம் காணப்பட்டுச்சு. இது என்ன நோயா இருக்கு? ஃபங்கஸா இருக்க சான்சஸ் இல்ல. ஃபங்கஸ் துரு போன்ற பதார்த்தம் தான் இருக்கும், வெண்ணிறம் இல்ல, துரு போன்ற பதார்த்தம் தான் இருக்கு. சாம்பல் நிற பதார்த்தம், துரு போன்ற பதார்த்தம் தான் இருக்கும் ஃபங்கஸ். இது ஒரு வாழல்கள் நோயின்னு உங்களுக்கு விளங்குது, செட்டை அழுகல் நோயின்னு விளங்குது. ஓகே அப்ப உங்களுக்கு என்ன விட வரும் இதுக்கு? என்ன விட வரும்? என்ன படிச்சு கொடுத்துருக்கேன்? பாருங்க இதுல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இதா இல்லாட்டி இதா? ஒட்டுண்ணியவன் ஃபங்கஸ் நோய் வராது இதுக்கு, திருப்பி சொல்றேன், ஃபங்கஸ் நோய் வராது. ஓகே
ஓகே. இதுல நீங்க பாருங்க, இந்த வெண்புள்ளின்றது இருக்குதானே, உங்களுக்கு இதுல திருத்தப்பட்ட சார்ட் ஒண்ணு அனுப்பி வச்சேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? இது படிச்சு குடுக்கும்போது ஒரு சார்ட் ஒண்ணு அனுப்பி வச்சேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இத படிச்சு குடுக்குற நேரம் ஒரு சார்ட் ஒண்ணு ஞாபகம் வச்சேன். அந்த சார்ட்ல உள்ளத பாருங்கன்னு சொன்னேன். இத பார்க்காம சார்ட்ல உள்ளத பாருங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அந்த சார்ட் இருக்கா உங்ககிட்ட? ம்? ம். எஸ். ஒரு சார்ட் ஒண்ணு அனுப்பி வச்சேன். அந்த சார்ட்ட பாருங்க. அலங்கார மீன்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள்ல பாருங்க. ஒரு சார்ட் ஒண்ணு அனுப்பி வச்சேன். அந்த சார்ட்ல எல்லாமே இருக்கு. ஓகேயா? ஓகே. சார்ட் வேணுமா? ஓ இதுதான். ஓகே இருங்க அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் இருங்க. இப்ப வரும் பாருங்க.
ஓகே. சோ அந்த சார்ட்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, அந்த சார்ட்ல உள்ளது எல்லாம் சரியில்லை, சிலது கொஞ்சம் மாறி இருக்கு. நீங்க அந்த படங்களை பார்த்தா குறிப்பிட்டு கண்டுபிடிக்கலாம் நீங்க. ஓகே. அப்ப உங்களுக்கு தேவைப்படுறது என்ன கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, ஓகே உதாரணத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுறத சொல்றேன்னா, உங்களுக்கு இதுல பாருங்க, தொடக்கத்துல தலையிலும் வாலிலும் வெண்ணிறமாக இருந்துச்சாம். ஓகே. வெண்ணிறமாக இருந்துச்சாம். பூக்கள் அழுகி காணப்பட்டுச்சாம். ஓகே. வயிற்று பகுதியில வீங்கி காணப்பட்டுச்சாம். ஓகே. வயிற்று பகுதியில வீங்கி காணப்பட்டுச்சாம். இது கூடுதலாக அதுல பாருங்க, அதுல கொடுத்திருக்கு பாருங்க, அந்த இது இருக்கு தானே, லிம்போசிஸ்டிஸ் நோயின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? வைரஸ் நோயின்னு இருக்கு. வைரஸ் நோய் இருக்கு தானே? வைரஸ் நோய்க்கும் இந்த மாதிரி தான் காட்சி அளிக்கும். ஓகே. தலையிலும் வாலிலும் வெண்ணிறமாக இருக்கும். வெண்ணிற புள்ளின்னு இல்ல, வெண்ணிறமா இருக்கும். பூக்கள் அழுகும். வயிற்று பகுதியில வீக்கம் காணப்படும். மூணையும் பார்க்கும்போது இது வைரஸ் நோயா இருக்கத்தான் சான்சஸ் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா பங்கஸ்ன்றதுமா அந்த சார்ட்ல கொடுத்திருக்கு, வெண்புள்ளின்னு சொல்லி கொடுத்திருக்கு. பங்கஸ் வெண்புள்ளி இல்ல. பங்கஸ் என்பது ஒரு துரு போன்ற பதார்த்தம் தான் காணப்படும். ஒரு பருத்தி பஞ்சுன்னு சொல்லலாம். வெண்புள்ளியா காணப்படாது பங்கஸ் நோய். ஓகேயா? ஓகே. செட்டை அலகள் நோய், வாழலுகள் செட்டை அலகள் அப்படி எதுவும் வந்துச்சுன்னா, செட்டை அழுகி வால் அழுகி இருந்துச்சுன்னா நாங்க ஒத்துக்கொள்ளலாம். எது என்ன சொல்றது, பாக்டீரியா நோயின்னு ஒத்துக்கொள்ளலாம். ஓகே. சோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் இது வைரஸ் நோயா இருக்க சான்சஸ் கூட. ஓகே. இது வைரஸ் நோயா இருக்கிறதுக்கு சான்சஸ் கூட. ஓகே. சோ இதுல ஏதோ ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்குது, திருப்பியும் சொல்றேன். நீங்க இதுல குழம்பிக் கொள்ளாதீங்க. ஓகேயா? நீங்க மத்தது அந்த டியூட்ல உள்ளதை வச்சு குழம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு சார்ட் ஒண்ணு அனுப்பினா அந்த சார்ட்டை பார்த்து படிங்க. ஓகேயா? ஓகே. செட்டைகள் அழுகி போதல், செதில்கள் வீங்கி காணப்படல், அதெல்லாம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பாக்டீரியா நோய். ஓகே. ஒட்டுண்ணி நோய் நேரம் தெரிஞ்ச ஒட்டுண்ணின்றது சிம்பிளா இப்படி காணப்படும். ஒட்டுண்ணி நோயில அந்த சளிய மடல்னு சொல்லுவோம் தெரியுமா? சளிய மடல்னு சொல்லுவோம். சளிய மடல் மாதிரி ஒரு சளி போன்ற பதார்த்தம் உண்டு, மேல மீனுக்கு மேல ஒட்டி காணப்படும். அதெல்லாம் ஒட்டுண்ணி நோய். ஓகே. அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா லிம்போசிஸ்டிஸ் வைரஸ். வைரஸுக்கு உங்களுக்கு தெரியும், வைரஸ்ல வயிற்று பாகம் வீங்கி இருக்கும். செட்டைகள் மீது புள்ளிகள் புள்ளிகளா இருக்கும். புள்ளினா வெண்ணிறமான பதார்த்தம் தோன்றும். ஓகே. இதை நான் வைரஸ் நோயா தான் சொல்லலாம் இது. ஓகே. சோ இது வேணா கொஞ்சம் இருங்க, நான் காட்டுறேன். இங்க பார்க்கலாம் நீங்க இந்த படத்துல. ஓகே. லிம்போசிஸ்டிஸ் நோய் வரும்போது பாத்தீங்கன்னா, இதுல இப்ப இந்த வயிற்று பகுதி பாத்தீங்கன்னா வீங்கி காணப்படும். மத்த நோய்களை விட இது வயிற்று பகுதி வீங்கி காணப்படும். இந்த லிம்போசிஸ்டிஸ் நோய்க்குமா இது இல்ல, மருந்து இல்ல, சிகிச்சை இல்லை. ஏன்னா இது ஒரு வைரஸ் நோயினால சிகிச்சை இல்லை. ஓகே. இதுல பூக்கள் பகுதி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, பூக்கள் பகுதி வெண்ணிறமாக காட்சி அளிக்கும். பூக்கள் அழுகும். அதே மாதிரி வாலும் தலையிலையும் பாத்தீங்களா இருந்தா வெண்ணிறமாக காட்சி அளிக்கும். சோ இது இந்த மாதிரி உடல் இந்த மாதிரி புள்ளிகள் காணப்படும். ஓகே. இந்த இதுலயும் பார்க்கலாம் நீங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமா காட்சி அளிக்கும். சில இடங்கள் மஞ்சள் நிறமா காட்சி அளிக்கும்.
இங்க இருக்கு. சில மீன்கள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமா காட்சி இருக்கு. மஞ்சள் நிறம் இல்ல. சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு சப்ரோஜெனியசிஸ் ஓகே. இந்த இதுல கிளியரா பார்க்கலாம் நீங்க. இந்த மாதிரி பதார்த்தம் அந்த பஞ்சு ஒட்டின மாதிரி காட்சி இருக்கு. ஓகே, சரி. ஓகே, சரி. இதுதான் சப்ரோஜெனியசிஸ். ஓகே. ஸோ இதுக்கு விட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, விட வைரஸ் வரதான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா வயிற்று பகுதியில் வீக்கம்னு கொடுத்துருக்கு. தலையிலும் வாலிலும் வெண்ணிறமாக இருக்கிறது. பூக்கள் அழுகி காணப்படல். வயிற்று பகுதியில் வீக்கம். இதுக்கு நீங்க வைரஸ் நோய் போடுங்கம்மா. இதை நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கிளியரா பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா வயிற்று பகுதி வீக்கம் கொடுத்துருக்கு. இதுல ஏதோ பிலோன்னு இருக்க மாதிரி தான் எனக்கு விளங்கும். ஓகே. ஏன்னா இதுல வயிற்று பகுதியில் வீக்கம்னு கொடுத்துருக்கு. ஸோ வயிற்று பகுதியில வீக்கம் பாத்தீங்கன்னா வைரஸ்க்கு மட்டும் தான் ஏற்படும். வைரஸ் நோய்க்கு மட்டும் தான் ஏற்படும். பூக்கள் அழுகிறது ஓகே, வைரஸ் சொல்லலாம். ஓகே. பூக்கள் அழுகல் பாக்டீரியாவுக்கும் சொல்லலாம். ஸோ அதனால இதுல குழம்புது. ஸோ நான் இது சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்றேன் மதர். ஓகே. சொல்லிட்டா பார்த்துட்டு இதுக்கான விளக்கத்தை சொல்றேன். ஓகே. நீங்க குழம்பி போகாதீங்க. நீங்க அந்த சார்ட்ல உள்ளதை எடுங்க. ஓகே. பெரிதும் அந்த சார்ட்ல உள்ளதே எடுங்க நீங்க. ஓகே. அந்த சார்ட்ல உள்ளதே எடுங்க. சரி தானே, குழம்பி போகாதீங்க. ஓகே. ஓகே, இதுக்கு சொல்லுங்க. இந்த கேள்விக்கு சொல்லுங்க. ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்கலாம். யாரா இருந்துச்சு ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு விட சிஎம்டியும் தான் சரி. ஓகே. அதுக்கு விட ஓகே. வெரி குட். ஓகே. ஏன் சிஎம்டியும் விட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட்டா விடைய கண்டுபிடிக்கலாம். என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். இதுல நீங்க நல்லா கவனிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விடையை மட்டும் எடுங்க. பி எடுங்களேன். ஈரவலயத்துக்கு தாழ்பாத்திகள் பொருத்தமானதுன்னு கொடுத்துருக்கு. சரியா? இது ஈரவலயத்துக்கு தாழ்பாத்திகள் பொருத்தமானதா? பொருத்தமானதா? ஈரவலயத்துக்கு உயர்பாத்தி தான் பொருத்தமானது. சோ பி வார விடையெல்லாம் வெட்டினீங்கன்னா கடைசி மிஞ்சது சிடி தான். இப்படியே பிடிக்கலாம் நீங்க. ஓகே. சில கேள்விகள் இப்படி அமையுமா? ஓகே. சில கேள்வி உங்களை குழப்புற மாதிரி தான் போடுவாங்க. பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் உங்களை குழப்பும். இப்படி டக்குன்னு கண்டுபிடிக்க இயலாது நீங்க பாஸ் பேப்பர் கேள்வியில. ஏன்னா பாஸ் பேப்பர் கேள்வின்றதுமா இப்ப எங்களை மாதிரி இல்ல.
நார்மலாக டெஸ்ட் பண்ண என்ன சொல்ற செட் பண்ற மாதிரி இருக்காது. விளங்குதா? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் எடுப்பாங்க அந்த பேப்பர் செட் பண்றதுக்கு. ஓகே. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் சரி போகும் அந்த பேப்பர் செட் பண்றதுக்கு. ஓகே. அவங்க அந்த சிங்களாக்கள் அதை எடுத்து சிங்களாக்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் டைம் போகும் தமிழ்ல. ஓகே. சரி, சிம்பிளா இல்ல, சிம்பிளான விஷயம் இல்ல இது. ஓகேமா? சரி. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல. நாட்டு மேடை கிழக்கு மேற்கு திசையில் அமையுமாறு தயாரிப்பதால் நாட்டுகளுக்கு நாள் முழுவதும் சூரிய ஒளி கிடைக்க செய்யலாம். சூரியன் உதிக்கிற திசைக்கு எதிர் திசையில வைக்கும் போதுதான் எங்களுக்கு சூரியன் ஒளியை நாங்க பூர்ணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா? அதே மாதிரி இரவலயத்துக்கு தாழ்பாத்திகள் பொருத்தமானது பில உயர்பாத்திகள் பொருத்தமானது. தாழ்பாத்தி ஒன்றின் அகலம் 90 சென்டிமீட்டர் ஆகவும் நீளம் தேவைக்கு உடையது. நீளம் எங்களுக்கு ஏற்றுடையதாக வச்சுக்கொள்ளலாம். தாழ்பாத்தி மட்டும் இல்ல, உயர்பாத்திரம் அப்படித்தான். வருடம் முழுவதும் மழை கிடைக்கும் பிரதேசங்களுக்கு உயர்பாத்திகளே பொருத்தமானது. உங்களுக்கு தெரியும் ஈரவலயத்துக்கு உயர்பாத்திகள் பொருத்தமானது. ஈரே வலயத்தை தான் இப்ப மாத்தி கொடுத்துருக்காங்க. வருடம் முழுவதும் மழை கிடைக்கும் பிரதேசம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? புரியுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. இதுல என்ன டவுட்னு கேட்டுக்கோங்க நீங்க. இதுக்கு விட 2வது விட. ஓகே. அடுத்த கேள்விக்கு விட சொல்லுங்க பாப்போம். காட்டு திசை காட்டின் அம்புக்குறி தலை தென்மேற்கு திசையில் காணப்படுமாயின் அச்சந்தர்ப்பத்தில் காற்று வீசும் திசைன்னு கேட்டிருக்கு. ஓகேயா? சோ இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப அம்புக்குறியிட திசை எங்க இருக்கு? தென்மேற்கு திசையை நோக்கி இருக்கு. ஓகே. தென்மேற்கு அம்புக்குறியிட. ஓகே. தென்மேற்குனா இப்ப இந்த அம்புக்குறி எடுப்போம். ஓகே. தென்மேற்கு திசை. ஓகே. தென்மேற்கு திசைனா இந்த பக்கம். அம்புக்குறி இப்படி இருக்கு. தென்மேற்கு திசையை நோக்கி இருக்கு. ஓகே. உங்களுக்கு தெரியும் மேல வடக்கு திசை, இங்கிட்டு கிழக்கு, கீழே தெற்கு, இந்த பக்கம் மேற்கு. சோ அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த பக்கம் இருக்கு தென்மேற்கு திசைனா இந்த பக்கம். ஓகே. நீங்க யோசிங்க, அம்புக்குறி காற்ற திசை தான் காற்று வருகின்ற திசை. அப்ப அம்புக்குறி தென்மேற்கு திசையில காணப்படுதா இருந்துச்சுன்னா எப்படி காற்று வீச போகுது? இங்க இருந்து இப்படி வீச போகுது. தென்மேற்கு திசையில இருந்து வட கிழக்கு திசையை நோக்கி வீச போகுது. ஓகேயா? தென்மேற்கில இருந்து வட கிழக்கு நோக்கி வீச போகுது. அம்புக்குறியிட தலை தென்மேற்கு திசையில காணப்படுமாயின் தென்மேற்கு திசையில தான் காணப்படுது அம்புக்குறியிட தலை. அப்ப காற்று எப்படி வீச போகுது? தென்மேற்கில் இருந்து வடகிழக்கு நோக்கி தான் வீச போகுது. சோ இது 2வது விட தான் சரியானது. 1வது விட சொன்னவங்க எல்லாம் பிழை. ஓகே. கொஞ்சம் யோசிங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நான் சொல்லியும் கொடுத்திருக்கேன். அம்புக்குறி காற்ற திசை காற்று வருகின்ற திசை. ஓகே. காற்று வருகின்ற திசை தான் அம்புக்குறி காற்ற திசை. சோ காற்று எங்க இருந்து எங்க வீசுதுன்னு கேட்டா எங்க இருந்து எங்க வீசுது? தென்மேற்கில இருந்து வடகிழக்கு நோக்கி வீசுது. புரியுதா இது? இதுக்கு விட தென்மேற்கில இருந்து வடகிழக்கு. புரியுதா? என்ன மாதிரி விளங்கப்படுத்தணும் மாதிரி புரியுதா? சரி, திருப்பியும் பாருங்க. இதுல என்ன விஷயம்னா இங்க பாருங்க. இப்படி ஒரு இது இருக்குனாமா காட்டு திசை காட்டி இருக்குன்னு வைங்களேன். இப்படி ஒரு காட்டு திசை காட்டி இருக்கு. இந்த காட்டு திசை காட்டில பாத்தீங்களா இருந்துச்சுனாமா உங்களுக்கு தெரியும். ஓகே. மேற்பக்கம் வடக்கு திசை. ஓகே. காட்டப்பட்டிருக்கும் மேற்பரப்பு வடக்கு திசை. ஓகே. சோ இப்ப அம்புக்குறி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல பார்த்தோம்னா இதுல நான் உங்களுக்கு திசைக்கு இருந்தேன். ஓகே.
சோ இதுல பார்க்கும்போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா திசைகள் தெரியும் தானே. மேல வடக்கு, ஓகேயா, மேல இது வடக்கு, இந்த பக்கம் கீழே தெற்கு, ஓகேயா, இங்கிட்டு மேற்கு கிழக்கு. சோ தெற்கு இந்த வடக்கையும் தெற்கையும் வச்சுதான் எல்லாம் சொல்ல போறோம் இப்ப, ஓகேயா. இப்ப இதுக்கு பாத்தீங்களா இருந்தா தென்கிழக்குன்னு சொல்லுவோம். தென்கிழக்கு கூட தென்கிழக்கு பல்கலைக்கழகம், அந்த கல்முனை, அம்பாறை, அதெல்லாம் எல்லாம் தென்கிழக்குக்குள்ளதான் வரும், ஓகேயா. சோ இது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா தென்மேற்கு, தென்மேற்கு. இது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வடமேற்கு, வடமேற்கு, வடமேல். வடமேல் மாகாணம் தெரிந்தானே, புத்தளம், குருநாகல்லாம் வடமேல் மாகாணம். இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வடகிழக்கு. இப்ப யோசிங்க, அம்புக்குறி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அம்புக்குறி எங்க இருக்குன்னு கேட்டா இப்படி யோசிங்க, ஓகே. அம்புக்குறி எதை நோக்கி இருக்கு? தென் மேற்கு திசையை நோக்கி இருக்கு. அப்ப அம்புக்குறி தென்மேற்கு திசையை நோக்கி இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, காற்று அம்புக்குறி காற்ற திசை, காற்று வருகின்ற திசை. அம்புக்குறி காற்ற திசை, காற்று வருகின்ற திசை. காற்று இந்த திசையில தான் வருதுன்னு அர்த்தம். அப்ப இந்த திசையில இருந்து எந்த திசைக்கு வீசும்? எதிர் திசைக்கு தானே வீசும். அப்ப தென்மேற்கு திசையில இருந்து வடகிழக்கு திசையை நோக்கி வீசும். ஓகே அம்மா, புரிஞ்சோ? சார் வடகிழக்குல இருந்து தானே தென்மேற்கு நோக்கி காற்று வீசும். இல்லம்மா, நான் கேட்கறது என்னன்னா, காற்று திசை காட்டிட அம்புக்குறி தலை தென்மேற்கு திசையில காணப்பட்டுச்சான். அம்புக்குறி காற்ற திசை காற்று வருகின்ற திசைமா. அப்ப தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கிதான் காற்று வீசுது. நீங்க நினைக்கிறீங்க என்ன தெரியுமா, அம்புக்குறி காற்ற திசை இப்ப அம்புக்குறி இப்படி காட்டுதுன்னு வைங்களேன். அம்புக்குறி இப்படி காட்டுதுன்னா நீங்க நினைக்கிறது என்ன தெரியுமா, உதாரணத்துக்கு இதை நான் இதை போடுறேனே, இதை ஈஸ்டும் இதை வெஸ்ட்னு போட்டேன்னா நீங்க நினைக்கிறது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி வீசுதுன்னு. உண்மையா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி தான் வீசுது. ஓகே, நானும் இப்படிதான் ஆரம்பத்தில் நான் படிக்கும் போது ஆர்வ கோளாறுல அங்க போயிட்டு வளிமண்டல திணைக்களத்துல போயிட்டு நானும் அப்படிதான் சொன்னேன். அம்புக்குறி காற்று திசையில இருந்துதான், அம்புக்குறி காற்று திசை, காற்று எந்த எந்த பக்கம் வீசுதோ காற்று அந்த அது சொல்ற திசைன்னு சொன்னேன். அதாவது எங்க இருந்து எங்க வீசுதுன்னு கேட்டா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வீசுதுன்னு சொன்னேன். ஆனா அவங்க சொன்னாங்க என்னன்னா, உண்மையாவே அதுதான். என்ன கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, அவங்க சொன்னாங்க மேற்கு திசையில இருந்து. அதாவது அம்புக்குறி காற்று திசை தான் காற்று வருகின்ற திசை. காற்று இந்த திசை இதுல இருந்து வருது. அப்ப மேற்கு திசையில இருந்து கிழக்கு நோக்கி தான் வீசுது. ஓகே, இதுல போட்டு குழம்பி கொள்ளாதீங்க. அம்புக்குறி காற்று திசை காற்று வருகின்ற திசை. ஓகே, சரி. இதுக்கு என்ன விட? ரெண்டாவது விட சரியானது. ஓகே ஓகே ஓகே, இதை நாங்க அடுத்த மந்த் கிளாஸ்லயே பார்ப்போம். இதை ஓகே, ஸ்ட்ரக்சர் அடுத்த மந்த் கிளாஸ்ல பார்த்து இதை முடிப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது ஓகே இந்த பேப்பர் கிளாஸ், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது நன்மையை தருதா இல்லையா? மாடல் கொஸ்டின்ஸ் கிளாஸ் இல்லாட்டி போர் அடிக்குதா? எதுனாலும் உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் நீங்க சொல்லலாம். என்ன மாதிரி இந்த கிளாஸ் இருக்கு உங்களுக்கு? மாடல் கொஸ்டின் கிளாஸ் உங்களுக்கு நன்மையை தருதா இல்லாட்டி என்ன மாதிரி? ஏதாவது ஒண்ணு கத்துக்கொள்றீங்களா? புதுசான விஷயம் ஏதாவது? ஓகே, கட்டாயின கிளாஸ் எகைன் வைப்பீங்களா? கட்டாயின கிளாஸ் எல்லாம் சேர்த்துதாம 9 கிளாஸஸ் எடுத்திருக்கேன். எண்ணி பாருங்க, 9 கிளாஸஸ் இருக்கும். 9 கிளாஸஸ் மொத்தம் எடுத்திருக்கேன். பாருங்க, உங்களுக்கு 6 கிளாஸஸ் தான் எடுக்கணும். நான் முதல் கிளாஸஸ் 6 கிளாஸுக்கு தான் உங்க ஃபீஸ் வாங்குறேன். ஓகே அம்மா, ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தான் கிளாஸ் எடுத்திருக்கேன்.
ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு விட்ட கிளாஸ் தான் ஒன்று எடுத்தேன். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கிளாஸ் விட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸ் தான் இன்னைக்கு எடுத்தேன். நில அளவு எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? நில அளவே பார்த்தீங்களா இருந்துச்சாமா 2022க்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும். 23க்கு ஓகேயா. நில அளவே ஏற்கனவே நான் செஞ்சுட்டேன். ஓகேயா. நான் திருப்பி நான் செய்வேன். உங்களுக்கு இந்த இவங்க முடிய வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நில அளவே செய்வேன். இவங்களோட பேட்ச் முடிய வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இடையில இடையில நில அளவே கணக்குகள் கொஞ்சம் செஞ்சுட்டு போக வேண்டாம். அதை பத்தி யோசிக்காதீங்க. ஓகே ஓகே. இப்போ ஓவராலா யூஸ்ஃபுல்லா இருக்கு தானே இது? வேறையா கிளாஸா நில அளவைக்கா? அதுதான் நான் சொல்றேன். அதுதான்மா 2021 முடிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2021 முடிஞ்சோடனே வேணா உங்களுக்கு அதுக்குன்னு தனியா ஒரு நாள் போட்டு நம்ம நில அளவே செஞ்சு விடுங்க. ஓகேயா. இப்பக்குள்ளனா கஷ்டம். ஏன்னா எனக்கு இப்போ ஃபுல் இப்போ டார்கெட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021. உங்களுக்கு கூட நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா நீங்க கேட்டதுக்காக தான். நீங்க கேட்டுக்கிட்டீங்க சார் எங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் மாடல் கொஸ்டின்ஸ். சரி உங்களுக்கு இப்போ மாடல் கொஸ்டின் செய்யறது மூலமா சரி ஏதாவது ஒரு பயன் அடைவீங்கன்னு சொல்லி தான் நான் இதை மெனக்கட்டு இது செய்வேன். நான் இதை ஒவ்வொரு பேப்பரும் எடுத்து எடுத்து இந்த பேப்பர்ல இருந்து இதை எடுத்து கட் பண்ணி போட்டு உங்களுக்கு இது சில வேளை இந்த கேள்விகள் எப்படி வரலாம்னு கூட சொல்லுங்க. ஓகே. ஸோ இது உங்க நன்மைக்கு தான் நான் செய்கிறேன். ஸோ மிச்ச கேள்விகள் எல்லாம் செஞ்சிருங்க. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு? எதுவும் டவுட் இல்லை தானே? எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து அடுத்த மந்த்ல 5க்கு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு லீவ் தான். போஸ்டர் அனுப்புவேன் உங்களுக்கு. நாளைக்கு மாதிரி போஸ்டர் அனுப்புவேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ நில அளவை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாமா? 2023க்கு டிசம்பர் மந்த் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸ்டார்ட் பண்றேன்னு கட்டாயம் சொல்றேன். ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூல்மா உங்களுக்கு எப்படியும் நவம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்கூல் உங்களுக்கு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு இந்த டைம்ல தான் நடக்கும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு டைம் மாற்றம் இல்லை. நைட்ல தான் கிளாஸ் நடக்குது உங்களுக்கு. ஸோ டைம் இல்லை, எந்த விதத்துலையும் மாற்றம் இருக்காது. ஓகே. அண்ணா அன்றாத விதத்தில் ஃபிசிக்கலாக கிளாஸ் ப்ராக்டிக்கல் செய்யுங்களா? இப்படிதான்ண்ணா செமினார்னா வரலாம். எனக்கு ஒரு நாள் செமினார் மட்டும் வந்து செஞ்சுட்டு போகலாம். நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா வேணா உங்களுக்கு ஒரு 6 பேர் ஒரு 10 பேர் இருந்தா கூட அவங்களுக்கு பர்சனலா ஒரு செமினார் செஞ்சுட்டு வேணா போடலாம். நான் வந்து செமினார் செஞ்சுட்டு போகலாம். கிளாஸஸ் தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகே. புரியுதா? எஸ்மா. எனக்கும் ஆசை தான். எனக்கு இப்போ இந்த யூனிவர்சிட்டி இல்லாட்டியுமே நான் ஒரு இடங்களையும் நான் வந்து செஞ்சுட்டு போகலாம். எனக்கு தான் இந்த யூனிவர்சிட்டி படிப்பு வேற இருக்கு. அடுத்து அங்கிட்டு டிகிரி வேற செஞ்சுட்டு இருக்குது. MAIT டிகிரி செஞ்சுட்டு இருக்குது. MAIT. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு இருக்க ப்ரெஷர் உங்களுக்கு விளங்குமா விளங்கலையான்னு தெரியல. ஸோ நிறைய ப்ரெஷர்ல இருக்கேன். உட சீனியர்ஸுக்கு தெரியும். விளங்குதா? ஏன்னா அவங்களுக்கு காலையில கிளாஸ் போட்டு தொடர்ந்து கிளாஸ் அவங்களுக்கு. விளங்குதா? உங்களுக்கும் அப்படிதான் வரும் கிளாஸஸ். விளங்குதா? ஸோ எந்த படிப்பும் நான் பார்க்கணும் தானே. நானும் BBST செஞ்சுட்டு இருக்கேன். MAIT செஞ்சுட்டு இருக்கேன். MAIT முடிஞ்சோடனே CMA ட்ரை பண்ணுவேன். விளங்குதா? இப்போ எந்த தரத்தையும் நான் கூட்டினாதான் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை ஒன்று வரும் தானே. நீங்க இப்போ எனக்கிட்ட ஒரு கிளாஸ் வாரீங்கன்னா எனக்கிட்ட எதுக்காக வாரீங்க? எதுக்காக வாரீங்கன்னா முதலாவது அவர் BBST டிகிரி ஒன்று செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆள், ஃப்ளோவில் உள்ள ஒரு ஆள், படிச்சு கொடுக்கறது ஓரளவு உங்களுக்கு விளங்குது. அதனாலதான் நான் வாரீங்க. மற்ற ஆட்கள் கிட்ட எல்லாம் போகாம என்கிட்ட நீங்க வர்றதுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். விளங்குதா? ஸோ உங்களுக்கு ஓகே. ஓ எக்கனுக்குள்ள ஆட்கள் கூட மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கிளாஸஸ். ஏன்னா அவங்க போயிடுவாங்க. அஸ்டாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்கனுக்குள்ள ஆட்கள் கூட மிஸ் பண்ணுவாங்க கிளாஸை. என்னதான் பண்ண நான் எனக்கு வேற வழி இல்லை. பார்ப்போம். டைம் இருந்தா எல்லாம் நல்லா நடக்கும். ஓகே. ஸோ எனக்கிட்டே படிக்கிற பிள்ளைங்களே கேட்கணுங்கிற ஆட்கள் கூட.
கெக்னோவில நேஷனல் ஸ்கூல் கூட. ஸோ என்னதான் பண்ண, எனக்கு வேற வழி இல்ல. ஓகே, சரிதானே? எங்களோட ஸ்கூல்ல எல்லா வசதியும் இருக்கு ப்ராக்டிகலுக்கு. பட் பிடி டீச்சர்ஸ் ப்ராப்ளம். நீங்க வேணா ஸ்கூல்ல பேசிட்டு நாங்க சொல்லுங்கம்மா. ஓகே? ஸோ நீங்க கெக்னோ நேஷனல் ஸ்கூலுக்கு செமினார் வருவீங்களா? பேசுனா வருவேம்மா, கட்டாயம். அது உங்களோட பொறுத்து இருக்கு. உங்களோட ஸ்கூலை பொறுத்து இருக்கு. உங்களோட ஸ்கூல் ஆக்கள் இல்லாட்டி அஸ்டால பேசினாங்கன்னா கட்டாயம் வரலாம். அப்படி பேசுவாங்களான்றது எனக்கு தெரியாது. பேசுனா நான் கட்டாயம் வந்து நான் உங்களுக்காக செஞ்சுட்டு போகலாம். ஓகே, வேணும்னா நீங்க குருணா இப்ப வேணா நீங்க 2022ன்னா அவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு எப்படியும் இடையில டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல கூட நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். 2021 கூட சீனியர் அக்காமா இருக்கதான் யோசிக்கணும். ஓகே, சரி. நீங்க யோசிக்காதீங்க, இப்படிதான். ஓகே, நீங்க எதுவோ எங்கேயோ கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்துட்டு எதுனாலும் நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே, நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் வந்து சேரனாலும் சேரணும், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சரி. ஓகே, பாவம். சரியா? நல்லா படிங்கம்மா, விட்டுறாதீங்க, படிப்பை விட்டுறாதீங்க. ஓகே, நான் 2021 நான் நம்பி இருக்கேன். 2021 விட நம்புற ஒரு ஆக்கள் 2022 ஆக்கள். ஓகே, சரி சார். 3 சப்ஜெக்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு சார். எஸ், அதாவதுமா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம் தெரியுமா? உனக்கு உனக்கு ஒரு என்ன தெரியுமா? உனக்கு ஒரு 50 கிலோ பாரத்தை தூக்க சொன்னா ஒரேடியா போயிட்டு தூக்கிடுவியா? நான் உங்ககிட்ட கேட்க எல்லாருக்கிட்டையும் கேட்கறது, அந்த 3 சப்ஜெக்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாம சொல்றீங்க தானே? 50 கிலோ பாரத்தை ஒரேடியா போயிட்டு தூக்குன்னா தூக்குவீங்களா? தூக்க முடியாது. நீங்க எப்படி வருவீங்க? 10 கிலோ 10 கிலோ அப்படி படிப்படியா வரணும். விளங்குதா? 10 கிலோ 10 கிலோ படிப்படியா வரணும். ஓகே, சோ உங்களுக்கும் அதுதான் நான் சொல்றேன். 3 சப்ஜெக்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குனாமா, நீங்க ஒரேடியா எல்லா விஷயத்தையும் ஒரு நாள்ல படிக்க போனாதான் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். நான் உனக்கு என்ன சொல்றேன், ஒரு நாள்ல 3 ஹவர் அட்லீஸ்ட் ஒதுக்கு. ஒரு பாடத்துக்கு 1 ஹவர் ஒதுக்கு போதும். இப்ப இந்த சமயத்துல ஒரு பாடத்துக்கு 1 ஹவர் ஒதுக்கு. தியரி படிக்க நான் சொல்றேன். தியரி மட்டும் படிக்கிறதுக்கு 3 ஹவர் ஒதுக்கு. எஸ்எஃப்டிக்கு 1 ஹவர், ஐசிடிக்கு 1 ஹவர், பிஎஸ்டிக்கு 1 ஹவர் ஒதுக்கு. பிஎஸ்டி கொஞ்சம் 1.5 ஹவர் ஒதுக்கு தியரி படிக்க. காலையில காட்டி எலும்பு பேப்பர் செய். காலையில காட்டி எலும்பு பேப்பர் செய். எத்தனையோ பேப்பர்ஸ் வந்துருச்சு தானே, பேப்பர் செஞ்சு பாருங்க. இப்ப வரைக்கும் 8 பாடம் முடிச்சிருக்கீங்கன்னா 8 பாடத்துல எந்த கொம்பன் கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு விட சொல்லக்கூடியதா இருக்கும். அப்படி இருக்கணும். அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எடுத்து செஞ்சு 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 பாரு. பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட்மா. ஒருத்தனுக்கு அந்த அனுபவமே அவனுக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். பிழை எடு. நான் சொல்றேன், பிழை பயப்படாம எடு, சந்தோஷப்படு பிழை எடுக்கிற நேரம். ஏன்னா உனக்கு சரி என்னன்னு விளங்கி இருக்கு. விளங்குதா? சோ ஆரம்பத்துல இருந்து தான் நீ திருத்திட்டு போகணும். ஓகே, கட்டாயம் முன்னால முடியும், நீங்க யோசிக்க தேவையில்லை. ஓகே, சரி. ஓகே, எக்ஸாமுக்கு பிறகு என்ன பண்ணணும்? புரியல. எந்த எக்ஸாமுக்கு பிறகுமா? ஃபைனல் எக்ஸாமுக்கு பிறகு? எக்ஸாம் பயம் போறதுக்கு என்ன பண்ணணும்? சரி சரி, எக்ஸாம் பயம் போறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டியா இருந்துச்சுன்னா, ஓகே சிம்பிள். எக்ஸாம் பயம் போறதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸாமை பத்தி கணக்கே எடுக்காதம்மா. எக்ஸாம்ன்றது உண்ட அறிவை செக் பண்றதுக்கான ஒரு விடயம். நீ வீட்டுல இருந்து என்ன எக்ஸாம் செய்ய போறியோ அதை போயிட்டு ஸ்கூல்ல செய்ய போற, அவ்வளவுதான். இடம் மாத்தமா இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னு நினைச்சுக்கோ. நம்மட பயம் தான்மா எங்கட மைனஸ் பாயிண்ட். நம்மட மைனஸ் பாயிண்ட் நம்மட பயம். சோ அந்த பயத்தை போக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த எந்த கேள்வி கொடுத்தாலும் செய்யணும். என்னடா? சோ நீ ஒரு விஷயம் ஒண்ணு யோசிச்சு பாரு. எனக்கு தெரியும்ன்ற ஒரு நம்பிக்கையில நீ போனின்னு வையேன், அது தெரியாது, எவ்வளவு கஷ்டமா இருந்தா கூட அதை ட்ரை பண்ணுவேன். ஆனா எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் அதை ட்ரை பண்ண மாட்டேன். உனக்கு சொல்ற விஷயம் அதுதான், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ண மாட்டேன். சோ பயப்படாதம்மா, பயப்படாது. பயம் வரும்போது அல்லாஹ்வை நினைச்சுக்கோ. அல்லாஹ் உங்க பக்கத்துல தானே இருக்காரு.
அப்படி யோசிச்சுக்கோ. துவா சொல்லு. நீ ஏன் பயப்படுற? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். ஷப்ரா கேக்குறீங்க. ஷப்ரா, நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு வேணா பிரைவேட்டா நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புறேன். ஓகேயா? ஸோ கிளாஸ்ல வச்சு பேச இயலாது. ஏய் ஏய்ன்னு தான் வரும். ஓகேயா? ஏய் இங்க பாரு அப்படின்னு தான் வரும் எங்களுக்கு. சரி, நான் பிரைவேட்டா மெசேஜ் அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே, சரி. எதுவோ ஓகே, 3 பாடத்தையும் பேரலலா படிச்சுட்டு போங்க. ஓகே, படிக்க இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல. படிக்க இன்ட்ரெஸ்ட் வர்ற நேரமா நான் பட்ட கஷ்டத்தை நினைச்சு கொள்வேனா? விளங்குதா? நான் படுற கஷ்டத்தை நான் நினைச்சுக்கிட்டேன்னா நான் எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் நிறைய கஷ்டப்பட்டேன்மா. என்னன்னா 2 மாசத்துல தான் படிச்சேன். எனக்கு படிக்க வசதி இல்ல. உண்மையா சொல்ல போனா படிக்க வசதி இல்ல. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. நிறைய விஷயம் இருந்துச்சு எனக்கு. நான் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டதுக்கு இப்ப நான் அந்த கஷ்டத்த நான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஒரு தடவை. அதனால தான் இப்ப கூட கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு கேட்குங்க பிள்ளைங்க. சார் ஃபீஸ் கட்ட கஷ்டமா இருக்கு சார். நான் சொல்லுவேன், நீ கிளாஸ்க்கு வா ஃபர்ஸ்ட். ஃபீஸ் எல்லாம் அடுத்த கதை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பாருங்களேன், நீங்களும் கூட பாருங்களேன். ஃபீஸ் நான் உங்களுக்கு வற்புறுத்தி என்னைக்கு நான் கேட்க மாட்டேன். வற்புறுத்தி நான் கேட்கறது இல்ல. சரியா கிளாஸ் முடிய நேரம் தானாவே நீங்க போட்டுருவீங்க. ஓகேயா? உனக்கு நான் சொல்றது அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். என்ன சொல்றது? இருக்க இடம் இல்லம்மா எனக்கு. எனக்கு இருக்க இடம் இல்ல. ஓகேயா? ஸோ குடும்பத்தால ஒதுக்கப்பட்டு இருக்க இடம் இல்ல. நிறைய கஷ்டம் அனுபவிச்சேன் நான். சொல்லப் போனா அழுகை வந்துரும் எனக்கு. அப்பா இறந்துட்டார் 2017 எனக்கு நான் எக்ஸாம் A-level ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற நேரம் எங்க அப்பா இறந்துட்டார். 2017 இறந்துட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பிட இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை தான் சாப்பிடுறது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். தூங்க மாட்டேன். ஏன்னா வெறி. என்னைய ஒதுக்குனானுங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூடமா லாஸ்ட்டா தான் சாப்பிட வைப்பாங்க. எல்லாரும் சாப்பிட முடிஞ்சோனே. என்னைய அப்படி இதாக்குனாங்க. அதுல இருந்து நான் கல்யாண வீடா எங்கேயும் போறதில்ல, நிப்பாட்டிட்டேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இதுக்கு கூட நான் போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்குனாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நிறைய கஷ்டப்பட்டேன். அது கஷ்டப்பட்டதுக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான். ஓகே. ஸோ கஷ்டப்படுங்கம்மா. கஷ்டம்ன்றது நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட் ஒண்ணு. ஓகே. கஷ்டப்படுங்க நல்லா. ஓகே. இப்ப வரைக்கும் அம்மா அப்பாவை கை விட்டுறாதீங்க. ஓகே. அவங்கள மாதிரி வராது என்னைக்கும். ஓகே. அவங்கள கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு கிடைச்ச வரம். ஓகே. ஸோ அவ்வளோதான் சொல்ல இருக்கு எனக்கு. ஓகே, தேங்க் யூ. நாங்க அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே. ஸோ அடுத்த கிளாஸ் உங்களுக்கு அடுத்த மந்த் இருக்கும். ஸோ இது வரைக்கும் லீவ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. சரிதானே? ஓகே. ஓகே. கட்டாயம் பார்ப்போம். தேங்க் யூ. ஓகே, 2022 லெஃப்ட் ஆகுங்க.